பெண்கள் தனக்கு நடக்கிற அவமானத்தையும் கொடுமையையும் சகிச்சுட்டு போயிடுவாங்கிற எண்ணத்தை நான் தான் இவனோட மனசுல ஆழமா விதைச்சிருக்கேன். இதையெல்லாம் காரணமா சொல்லி இவனை மன்னிச்சிருங்க, இவனை திரும்பவும் சேர்த்துக்குங்கன்னு நான் கேட்க மாட்டேன் சார். அவனை காலேஜை விட்டு அனுப்பிடுங்க சார். மேடம், ஆர் யூ ஷூர்? நிச்சயமா சார். வேற எந்த தப்பு பண்ணாலும் நீங்க மன்னிக்கலாம். ஆனா பெண்களை, சக மனுஷங்களை பத்தி கேவலமா நினைக்கிற ஒரு மனோபாவத்தை மன்னிக்கவே கூடாது சார். இந்த பழக்கம் எவ்வளவு பாதிப்பானதுன்னு என்ன மாதிரி பெண்களுக்கு தான் சார் தெரியும். இனி வர ஜெனரேஷனுக்கு இப்படிப்பட்ட பசங்க தேவையில்லை சார். நீங்க ஆக்ஷன் எடுங்க. மா, என்னம்மா, என் ஃபியூச்சரே போயிடுமா? ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுற நாம பிற்போக்குத்தனமா யோசிக்க கூடாது தர்ஷன். வேண்டாம், இனி உனக்கு சொல்லி என்னால புரிய வைக்க முடியாது. இதுக்கு மன்னிப்பும் கிடையாது. மா சாரிமா, இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேமா நானு. சார் சார் ப்ளீஸ் சார், இனிமேல் என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது சார். ப்ளீஸ் சார், சாரி சார். வேண்டாம் சார். இவனும் சூழலுக்காக காலை பிடிக்கிற மனப்பான்மையில இருக்கானோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஆக்ஷன் எடுங்க சார். சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். என் ஃபியூச்சரே மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும் சார். சார் நான் உங்களை கும்பிட்டு கேட்குறேன் சார், ப்ளீஸ் சார். இனிமேல் என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது சார். கடைசியா இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். மா சொல்லுங்கம்மா. மேடம், வெயிட் அவுட் சைட், வி வில் கால் யூ. தர்ஷன், யூ ஆல்சோ வெயிட் அவுட் சைட். மா சாரிம்மா, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா. அவங்க கிட்ட எனக்காக வந்து பேசுமா. அம்மா என் ஃபியூச்சரே போயிடும்மா. ப்ளீஸ்மா, என்னை அனுப்ப வேணான்னு சொல்லுமா. மா சாரிம்மா. மேடம், பிரின்சிபல் இந்த ஒரு தடவை வார்னிங் கொடுத்துட்டு சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண சொல்லி இவனை சேர்த்துக்க சொல்லிட்டாரு உங்களுக்காக. இவனை ரிட்டன்ல அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காரு. ஓகே மேம். இப்போ செமினார் நடந்துட்டு இருக்கு. பசங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அதை அட்டென்ட் பண்ணாதான் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியும். அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி. அவனை போய் அட்டென்ட் பண்ணிட்டு கிளம்ப சொன்னாரு. தர்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணு. இன்னும் 1 hour தான் இருக்கு. முடிஞ்ச உடனே நீங்க கூட்டிட்டு போயிடலாம். கம் தர்ஷன், வந்து லெட்டர் எழுதி கொடு. ஓகே மேம். சாரி கேளு. மேம் சாரி மேம். இப்போ என்கிட்ட சாரி சொல்றதை விட இனிமேல் நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. சரியா? வா மேம். யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் உமன் மேம். அக்கா. ஜனனி, என்ன இங்கே திடீர்னு? இல்ல, நீங்க கிளம்புறப்போ பார்த்தேன். சரி, கொஞ்சம் லேட்டா போலாம் தான் இப்ப வந்தேன். தர்ஷன் எங்க?
ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? ம் எப்படிக்கா? மனசுல பட்டதை ஸ்ட்ராங்கா பேசிட்டேன். அவங்களும் முதல்ல காலேஜ்ல இருந்து அவனை எக்ஸிட் பண்றதா தான் சொன்னாங்க. அப்படியே பண்ணிடுங்க சார்னு சொன்னேன். இப்படிப்பட்ட பையன் உங்க காலேஜுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னேன். அவங்களே கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த ஒரு முறை எக்ஸ்கியூஸ் பண்றோன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. அதான் இப்ப கூட ஏதோ ப்ரொஃபஸர் கூட செமினாருக்கு போயிருக்கான், வந்துருவான். அக்கா, நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்த இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். வா, எவ்ளோ பவரா இருந்தது. ம். உங்களை பத்தி நிறைய கேட்கணும்னு நான் நினைப்பேன். ஐ மீன் உங்க ஆசை கனவு எல்லாமே நான் கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே போயிடுவீங்க. நான் இப்போ கேக்குறேன், உங்க ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல அந்த ஈஸ்வரிக்கு இருந்த ஆசை என்ன? காலேஜ் டேஸ்ல படிக்கிறது, அப்புறம் நிறைய படிக்கிறது, படிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதான் என்னோட ஆசை கனவு எல்லாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஈஸ்வரிய நான் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அந்த ஈஸ்வரி எப்படி இருப்பா? ஏங்கா, இவ்ளோ கஷ்டங்களுக்கு அப்புறமும் இவ்ளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமும் நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்க. அப்போ எவ்ளோ அழகா இருந்திருப்பீங்க, சொல்லவே வேண்டாம். போ, பசங்கெல்லாம் சைட் அடிக்க போட்டி போட்டிருப்பாங்களே. நீ ஒண்ணு, நான் படிச்சதெல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் தான். ஓ, பசங்களெல்லாம் நான் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். அப்படியே பழகிட்டேன். தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பையனோட குரல் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே பயந்து தலையை கீழே குனிஞ்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருவேன். ஓ, எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. இங்க பாருப்பா, உன் கல்யாணம் வரையும் பொறுமையா இரு, அப்புறம் நடக்கிறத பாத்துக்கலாம். சார் எப்படியாவது இந்த இடத்த விற்று கொடுங்க சார், அப்பதான் சார் என் கல்யாணமே நடக்கும். அப்போ லேண்டு சர்வே நம்பர் தெரியுமா உனக்கு? லேண்ட் சர்வே நம்பர் சார் எனக்கு ஞாபகம் இல்லையே சார். என்னப்பா அது இப்படி சொல்ற? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி உன் லேண்டை விற்க முடியும்? அப்பா காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. அம்மா ஈஸ்வரி, இங்க வாமா. இந்த கம்மாக்கரை பக்கத்துல சின்ன கற்பன் லேண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னேனே, அதோட சர்வே நம்பர் என்னன்னு தெரியுமா? 19045. 19045. புத்திசாலியான பொண்ணு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பா. பெரிய லெவல்ல வர வேண்டிய பொண்ணு, வந்துருவா, கட்டாயம் வந்துருவா. போலாம். அப்போ உங்களுக்கு எந்த பையனையும் பிடிச்சதே இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ நான் ஒரு பையனை பார்த்தேன். யார் அது?
அன்னைக்கு காலேஜ் முடிச்சிட்டு அதே வழியில் நான் திரும்பி வரும்போது அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ அந்த பையனோட ஞாபகம் வந்துச்சு. எங்கே அவனை காணோம்? இங்கே தானே எழுதிக்கிட்டு இருந்தான். ஆமா, நான் எதுக்கு அவனை தேடுறேன்? ஏதோ மனசுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தேன் அன்னைக்கு. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் அவனை மறந்துட்டேன். அன்னைக்கு திடீர்னு அவன் என் எதிர்த்தாப்புல வந்து நின்னப்போ எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஒரே படபடப்பா இருந்தது. ஆனா அதை மீறி எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. உன் பேர் என்ன? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டாரு. ஐயோ, என்னாச்சு? ஈஸ்வரி, இங்க வாமா. அப்பா, யாருமா இந்த பையன்? கேக்குறல்ல, என்ன முடிச்சிட்டு இருக்க? உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்புறம் எப்படி தைரியம் இங்க வந்து பேசிட்டு இருக்கான்? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. உன்ன இவன் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பொண்ணு கேக்குறான். உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்புறம் எப்படி தைரியம் இங்க வந்து பேசிட்டு இருக்கான்? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. உன்ன இவன் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பொண்ணு கேக்குறான். எந்த ஊர் பையமா இவன்? சேதராம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கறான் தைரியமா? என்ன தகுதி இருக்கு இவனுக்கு? நீ இடம் கொடுக்காமலா வந்து இப்படி கேட்கறான்? இதா பார், உனக்கு இவனை தெரியுமா தெரியாதா? சில இடத்துல பார்த்துருக்கேன்ப்பா. ஓஹோ, இப்ப பார்த்திருக்கேன்னு சொல்லுவ. இன்னும் கொஞ்சம் அதட்டி கேட்டா பழகிருக்கேன்னு சொல்லுவ, அப்படிதானே? இந்த பாருமா, நீ கொடுத்த தைரியத்தில் தான் இங்க வந்து பொண்ணு கேட்கறான். சார், அவங்கள எதுவும் சொல்லாதீங்க சார். அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நானே தான் வந்து கேட்குறேன். ஒரு சில இடங்கள்ல அவங்கள பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வந்து பொண்ணு கேட்குறேன். மற்றபடி அவங்க என் கூட பேசினது கூட இல்லை. இப்படிதான்டா நல்லா இருக்கிற பொண்ணுங்களை நாசமாக்குவீங்க. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. இங்க இருக்கிற சோத்துலலாம் புரட்சி தத்துவம் எழுதுவோம் சார். ஓ, காசு பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் முட்டாள்னு பேசுறவங்க நீங்க. இல்லை சார், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க. உனக்கு இங்க பொண்ணு கிடைக்காது, கிளம்பலாம் போ. கிளம்பு போ. உன்னெல்லாம் உன் ஆசைப்படி படிக்க வச்சேன் பாரு, அது என் தப்புமா. அதெல்லாம் என் தப்பு. நான் ஒரு அப்பனா முடிவெடுக்கிறேன். ஈஸ்வரி,
இவர் பேர் குணசேகரன். படிக்கலைன்னா கூட நல்லா சம்பாதிக்கிறாரு. உழைச்சு நிறைய சொத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி கை நிறைய சம்பாதிக்கிற பையன் தான் உனக்கு புருஷனா வரணும். அவனுக்கு நீ நல்ல பொண்டாட்டியாரு, அது போதும். அன்னைக்கே நீங்க அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கலாமேக்கா. இந்த கல்யாணம் வேண்டாம், நான் படிச்சுட்டு வேலைக்கு போறேன்னு. ஏன்க்கா அப்படி சொல்லல? சொல்லியிருந்தா எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். புரியுது. இதே மாதிரி சிச்சுவேஷன் தானே எனக்கும் இருந்தது. எங்க அப்பா கேட்டப்போ என்னால மறுத்து சொல்ல முடியல. ஏன்க்கா அப்படி? நாம ஒருத்தர் மேல அன்பு நிறைய வச்சுட்டா அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும்ல. சரிக்கா, மத்தத வீட்டுல போய் பேசிக்கலாம். தர்ஷன் வந்துருவான். நான் கிளம்புறேன். நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க. என்ன? ம். என்ன அன்னைக்கு கௌதம் கூட சுத்தினதுக்கு இப்போ வழக்கம் சொல்ல போறியா?